வணக்கம். இது ஆதிநிலா டிஜிட்டல். இன்னைக்கு ஜூம் ஆப்பில் இருந்து எப்படி நீங்கள் மாணவருக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். கவனமாக கவனிங்க. க்ரோம் ப்ரௌசரை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இது போல் சர்ச் பார் வருதில்ல, அதை ஜூம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஜூம் டைப் பண்ணோடனே ஜூம் க்ளவுட் மீட்டிங் அப்படின்னு வருது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ஸ்டால்னு கேட்குது பாருங்கள், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. டவுன்லோட் முடிந்தவுடன் ஓப்பன் அப்படின்னு கீழே கேட்கும், ஓப்பன் பண்ணுங்கள். இல்லாட்டி டவுன்லோடான அப்ளிகேஷனில் வெளியே வந்து செல்லிலிருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்தோடனே உங்களுக்கு இது போல் தான் அப்ளிகேஷன் வரும். இதில் பாருங்கள், அப்படியே மேலேருந்து காட்டுறேன். ஸ்டார்ட் மீட்டிங் இருக்கும், கீழே வந்து மீட்டிங் ஜாயின் பண்ணுறது, ஜாயின் மீட்டிங், சைன் அப், சைன்இன். நீங்கள் சைன்இன் கொடுக்கணும். சைன்இன் முடிஞ்ச உடனே நீங்கள் இமெயில் ஐடி உங்களது கேட்கும், உங்கள் நேம் கேட்கும். நீங்கள் அதுக்கு பதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அப்போ கூகுள் அக்கௌண்ட்னு இருக்கும், அந்த கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். அப்படியே மேலே பாருங்களேன், நியூ மீட்டிங், ஜாயின் மீட்டிங், ஷெட்யூல், ஷேர் அப்படிலாம் வரும். இதில் ஷெட்யூல் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் சப்ஜெக்ட் கொடுத்துருங்க. சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ் கொடுத்துருங்க. ஓகே. அடுத்தது டேட், இன்றைக்கி 10னா 10ன்னு கொடுத்துருங்க. என்ன தேதியோ அந்த தேதியை கொடுத்துருங்க. கீழே ஃப்ரம் எத்தனை மணிலிருந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் செட் பண்ணுறது காட்டும். இது போல் நீங்கள் அது போல் செட் பண்ணிக்குவாங்க. நான் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது டைம் வந்து இங்கே வந்து நான் 10 மணி வச்சுருக்கேன். இங்கே வந்து எனக்கு நான் பொதுவாக ஒரு 10:40 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். கொடுத்துட்டேன், சரிங்களா? ஓகே. நீங்கள் 11 அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, செட் பண்ணிக்குவாங்க. பண்ணிட்டேன். ஓகே. இதில் வர்றதை பார்த்துக்கோங்க. 40 மினிட்ஸ் தான் அந்த லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் பார்த்துக்கிடுங்க. இது அப்கிரேட் நவ் நீ ஓகே கொடுத்துக்கோங்க. சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது ஜிஎம்டி ப்ளஸ் 5:30 இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வரும். அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமை இது போல் செட் பண்ணிக்கோங்க, இந்தியா டைம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட் மீட்டிங் பாஸ்கோட், சரிங்களா? இது வந்து ஆன் வச்சுக்கோங்க, ஆன் பண்ணியாச்சு. அடுத்தது பாஸ்கோடு இங்கே இருக்குது. அடுத்தது எனேபிள் வெயிட்டிங் ரூம், அதுவும் க்ளோஸில் இருக்கட்டும். ஒன்லி அலோ ஆத்தென்டிகேட்டட் யூசர். இப்போ உங்களுக்கு அது வேண்டாம், நான் அப்புறம் சொல்லித்தரேன். ஹோஸ்ட் வீடியோ இதை ஆனில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய வீடியோ ஸ்டூடெண்ட்டுடைய வீடியோ இந்த இடத்துல இதையும் நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. டன் கொடுங்க. ஏதோ பாருங்கள் மேலே இருக்குது, அதை டன் கொடுத்துருங்க. இப்போ டன் கொடுத்தோடனே உங்கள் மெயில் ஐடிக்கு தான் இந்த மெசேஜ் போகும், சரிங்களா? நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை போடுங்க. மேலே உங்கள் மெயில் ஐடி வந்துடும். இருந்தாலும் உங்கள் மெயில் ஐடியை போட்டேன். இப்போ வந்து நீங்கள் இதை சென்ட் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் மெயில் ஐடிக்கு போகுது, அதை இது பண்ண முடியல, இப்போ நீங்கள் உங்கள் மெயிலுக்கு இதை சென்ட் பண்ணிக்கிட்டீங்க. சென்ட் பண்ணி முடித்தோடனே காப்பி டு கிளிப்பர்டா எப்படின்னு கேட்குது, சரிங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மெசேஜ் மூலமாகவும் அனுப்பலாம், காப்பி டு கிளிப்பர்ட் வாட்ஸ்அப்பில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, அதே டவுன் பண்ணிவிட்டு நேராக வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாருக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மீட்டிங் லிங்க் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். பாருங்கள், மீட்டிங் லிங்கில் என்னென்ன இருக்குது பாருங்கள். நீங்கள் உங்களுடைய ஹோஸ்ட்னுடைய நேம் இருக்கும், டாபிக் பேர் மேக்ஸ் கிளாஸு, 10 மணியிலிருந்து 10ஆம் தேதி 10 மணியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் அந்த லிங்க், மீட்டிங் லிங்கு. ஸ்டூடெண்ட்டு இந்த மீட்டிங் லிங்கை கிளிக் பண்ணணும். மீட்டிங் லிங்கை கிளிக் பண்ணோடனே அவங்களுக்கு இந்த மீட்டிங் ஐடி கேட்கும். இந்த ஐடியை போட சொல்லுங்கள். கீழே இருக்கிற அந்த பாஸ்கோட் கேட்கும், அதையும் கொடுத்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா அவங்க மீட்டிங்குள்ளே வந்துடுவாங்க. டவுன் பண்ணி வச்ச ஜூம் ஆப்பை இப்போ எனேபிள் பண்ணுங்கள், ஓகே பண்ணுங்கள். அதில் ஸ்டார்ட் மீட்டிங் உங்கள் டைம் வந்துருச்சுன்னா ஸ்டார்ட் மீட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் மீட்டிங் கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். வச்சு பண்ணிங்கன்னா மைக் ஆனில் இருக்கும். இந்தாண்ட வீடியோவும் நீங்கள் பாருங்கள் கிராஸில் இருக்குது, அதை ஆன் பண்ணிக்கலாம்.
இப்போது வீடியோ ஆன் ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோ மேலே ஒரு டச் பண்ணுங்கள். டச் பண்ண இது போல் வரும் பாருங்கள், பாரு கீழே வரும். இந்த கீழே வர்றதுல அந்த மைக் சிம்பிள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தால் வீடியோ இருக்குது. அது ரெண்டையும் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ எனேபிள் ஆகிடும். ஸ்டூடெண்ட்டுக்கு மீட்டிங் லிங்கை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அதில் மீட்டிங் ஐடி போட சொல்லுங்கள். பாஸ்கோட் கொடுக்க சொல்லுங்கள். நேராக ஜாயின் ஆகிடுவான். வீடியோவையும் மைக்கையும் ஆன் பண்ணிக்க சொல்லலாம். நன்றி நன்றி நண்பர்களே. இது உங்களுக்காக எடுத்துக்கொண்ட சின்ன முயற்சி. நன்றி, வணக்கம். இது ஆதிநிலா டிஜிட்டல்.